முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்றால் அந்த உணர்வு இன்று அப்படியே பொங்குது பாரு உள்ளேந்து. நம்மால் செஞ்சுட்டு வந்த வேலையெல்லாம் அப்படி ஒவ்வொரு நாளும் 50 ஆண்டு காலம் யோசிச்சு பாரு. ஒரு வாழ்நாளே அவ்வளவுதான் பாதி பேர். 50 ஆண்டு காலம் ஒரு குடும்பத்தை பார்க்க முடியாது யாராலும். ஆனா இவ்வளோ பெரிய மக்கள் இயக்கத்துல ஒவ்வொருத்தரையும் குடும்பமாக பார்த்து உடன்பிறப்பே என்ற ஒற்றை சொல்லில் ஒரு மனிதர் 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை கட்டி காத்தார் என்றால் அதை விட என்ன பெருமை வேறு? அப்படி வளர்ந்த இயக்கத்தில் எல்லாமே சாஃப்டா இருந்துச்சா, எல்லாமே ஸ்மூத்தா இருந்துச்சா அப்படின்னு கேட்கணும். இங்க பேசிய அருமை அண்ணன் நமது கணபதி அண்ணன் கூட சொன்னார் நினைக்கிறேன். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க மறந்துடணும். எல்லாம் வெறும் தலைவரும் சின்னவர், அது மட்டும் தான் நமக்கு மனதில் நிற்கணும், வேற எதுவும் நிற்க கூடாது. ஒரு சில இடத்துல ஏன்னா ஒரு குடும்பம் வரும்போது அங்கங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். எனவே அந்த மாதிரி ஒரு உடன்பிறப்பு என்ற அந்த ஒற்றை சொல்லில் நாம் எல்லோரும் இப்பொழுது ஒரு டைரக்ஷன்ல நிற்கிறோம். அந்த காலம் நான் சொன்ன மாதிரி எதுக்குன்னா, நான் என் ஒரு குடும்ப கதையை சொன்னேன். அன்றைய காலத்தில் எனது தந்தையார் அவர்கள் ஆர்டி சீதாபதி யார் அவர்களோடு இருந்த அந்த போட்டி, அதற்கு பிறகு எப்படி ஒரு திரும்பி மாவட்ட செயலாளர் இப்ப 83 84 ஏன்னா 83 84 அப்போ அப்பால நான் எல்லா கூட்டத்திலும் சொல்லுவது உண்டு. அப்பாலாம் வீட்டுக்கு வராருன்னா அப்பா இல்லை நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி எல்லா கதையும் எல்லா வீட்லயும் திமுக காரன் வீட்டில் அவங்க அப்பாவுக்கு தாத்தாக்கெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த கதை இருக்கும். வெள்ளைச்சட்டை போட்டு வந்தா பாதி நேரம் அது சிவப்பா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பயங்கரமான போர்க்களமாக இருந்த ஒரு நேரத்தில், அரசியல் மிகப்பெரிய போர்க்களமாக இருந்த நேரத்தில், அப்படிப்பட்ட காலத்தில் திமுகவை கட்டி காத்து வளர்த்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈடு இணையாற்ற தலைவராக திகழ்ந்து 50 ஆண்டு காலம் கட்டி காத்த நமது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த காலத்தில் பயணித்தவர்கள் எல்லாம் எப்படி இந்த கழகம் வளர்த்தார்கள் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இப்ப அதுக்கப்புறம் பல்ராமண்ணன் கூட அதெல்லாம் போட்டி. அதாவது 2 பேர் இன்னைக்கு பல்ராம் மாமா இறந்த போது அப்பா எப்படி தேம்பி எழுதாருன்னு எனக்கு தெரியுது. அதான் சொல்ற இப்ப ஒன்றுபட்ட மாவட்டம். அதுக்கப்புறம் பிரிச்சாங்க 2ஆ. பிரிக்கும் போது பல்ராம் மாமா ஆனாரு. ஆமா, பிரிக்கும் போது அப்ப 2 பேர் வந்தாங்க. இது சின்ன கதையா இருக்கலாம். இதுக்கு பின்னாடி போனோம்னு வச்சுக்க அவ்வளவு கதை இருக்காது உள்ள. அந்த அரசியல் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ அந்த அரசியல் ஆனா அந்த அரசியலை தாண்ட பிறகு ஒரே குடும்பமா தான் இருந்தாங்க. அந்த போட்டிக்கு பிறகு ஒரு குடும்பமாக இருந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அவர்கள் இந்த பேசியே வளர்ந்த இயக்கம் என்று எல்லோரும் இங்கு வருகை தந்த பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். பேசியே வளர்ந்த இயக்கத்துக்கு அடுத்த கட்ட பேச்சாளர்கள் தேவை, உடனடியாக தேவை என்ற அந்த ஒரு விஷயத்தை நமது இளைஞரணி செயலாளர்கள் கவனித்து அதற்கான வேலையை அவர் செய்தார். அதுதான் 182 பேச்சாளர்களை உருவாக்கும் அந்த பணி. அந்த 182 பேச்சாளர்களையும் முதலில் வந்தது ஐடி விங்கின் தம்பி மோகநிதி அவர்கள் தான் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. என்ற அந்த பெருமை மட்டும் இல்லாம நம்ம வருகிற காலத்தில் எல்லா ஒருங்கிணைப்பாளரும் தயவுசெய்து கவனிக்கணும். நிச்சயமா மார்ச் 1ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 10 பேச்சாளர்களை ஐடி விங் சார்பாக நாம் உருவாக்கி கழகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பட்டியலை நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். எனவே இது எப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒன்னுல நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்க பேச வைக்கணும். முதல்ல நம்ம பசங்க சில பேர் மயக்க பார்த்தா பயந்துடும். அந்த பயத்தை போகணும்னா நீங்க முதல்ல கூட்டங்களை போடணும். வருகிற இந்த ஜனவரி மாதம் முதல் நீங்கள் எல்லோரும் கூட்டங்களை போட வேண்டும். அந்த கூட்டத்தில் நம்ம வர பசங்க எல்லாரையும் பேச வைக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வளருவான், ஏதோ தகப்பக்காந்து ஏதோ பேசுவாங்க, ஏதாவது நடக்கும், அதெல்லாம் காமெடியெல்லாம் நடக்கும். அவங்க பேசுறதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வீடியோவா அனுப்பணும். அந்த வீடியோவை மொத்தமா நீங்க அனுப்ப வேணாம். அவன் 10 நிமிஷம் பேசுறான்னா நீங்க அரை நிமிஷத்துக்கு அதை சுருக்கி கூட அனுப்பலாம். அப்படி வெட்டும்போது நிச்சயமா யாரெல்லாம் பேசுவாங்க எல்லாருமே சூப்பரா பேசுன மாதிரி நீங்க வெட்டி ஒட்டிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. அந்த வீடியோவை நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து போட்டு காமிச்சீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு செல்ஃப் பூஸ்ட், நான் அப்படி பேசுனேன் அப்படின்ற ஒரு 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 சந்தோஷம் அவங்க மனசுல வரும். அதுக்கப்புறம் 2-3 வாட்டி பேசினாங்கன்னா அது பழகிடும். எதற்குன்னா இப்ப தேவை பொய் சொல்றதே வேலையா வச்சுட்டு கண்ட குப்பையை பேசுற கண்டவெல்லாம் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கானா
நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு ஃபேக்ட்ஸ் வச்சுட்டு இவ்வளவு திறமை வச்சுக்கிட்டு பேசுறதுல என்ன இருக்கு? நீங்க பேசுறதுக்கு இந்த மைக்கும் ஸ்டேஜ் தான் ஃபேர்னா 4 மைக்கு 40 ஸ்டேஜ் நாங்க கொடுக்குறோம். ஏறுங்க, பேசுங்க. ஃபர்ஸ்ட் தப்பா இருக்கும், பரவாயில்ல, அப்புறம் சரியாயிடும். சரியான பிறகு அப்ப தெரியும் எதிரணியனுக்கு இதுதான்டா திமுக. இந்த திமுகவை இனி எந்த காலத்திலும் எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்வது எவ்வளவு சரி என்பது அவர்களுக்கு புரியும். எனவே அதை நாம் செய்ய வேண்டும். இறுதியாக ஒன்று மூத்த முன்னோடிகள், இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த கழக வரலாறு தெரியவில்லை என்றால் நாம் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது. எனவே மூத்த முன்னோடிகளின் அந்த உழைப்பு, அவர்களின் செயல்பாடுகள், அவர்களின் இந்த கழக பணி, இதை நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாதத்துக்கு 2 நாள் மிக்சரு, அது சாப்பாடு, ஒரு டீ, ஏதோ பிஸ்கெட் இல்லை ஹார்லிக்ஸ் பாட்டில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு உங்க பகுதியில் இருக்கிற மூத்த முன்னோடிகளின் இல்லங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அவர்களோடு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச வேண்டும். அந்த உரையாடலில் அவர்கள் சொல்லும் கழக வரலாறு, அந்த பகுதிக்கு ஒரு வரலாறு. நம்ம ஒரு ஐடி விங்கோட கேலண்டர் போட்டிருக்கோம். அந்த கேலண்டர்ல பார்த்தா திராவிட இயக்க தீரர்களின் படங்கள், அவர்களுக்கு பிறந்த நாள் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுல எதுக்கு கேப் இருக்குன்னா, அந்தந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்த்தான் பாரு. அந்த ஒரு மாவட்டத்தில் ஒரு கடைகோடி கிடையில கட்சியை வளர்த்த ஒரு தொண்டர் இருப்பார். அவரது சிறப்புகளையும் தமிழகம் எங்கும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பணியை நீங்க செய்ய வேண்டும் என்றால் இந்த பணி நீங்க போய் அவங்க வீட்டில் உட்காந்து 4 வார்த்தை பேசி ஏதோ ஒரு வீக்கெண்டு போயிட்டு சும்மா உட்காந்து கேட்டு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு திமுகனா என்னன்னு. அப்ப தெரியும் உங்களுக்கு திமுக கடந்து வந்த பாதை. அந்த கதையை கேட்ட பிறகு உன்னோட கட்சி மேலேயும் இந்த இயக்கத்து மேலே இந்த தலைவர்கள் மீதும் இருக்கும் அந்த ஈர்ப்பு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு உங்களுக்கு கூடும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஐடி விங் ஆர்மியாக இந்த ஐடி விங் தோழர்களை நாம் மாற்ற வேண்டும். அதையும் நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும். ஆளுக்கு ஒரு சட்டமன்றத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 பேர், 5 மூத்த முன்னோடிகளை எடுத்துக்காங்க, 5 வாரங்கள் எடுத்துக்காங்க. மார்ச் 1 வரைக்கும் இந்த வேலையும் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லும் கதைகளை பதிவிடுங்கள். அவர்கள் சொல்லும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை வரும். அது மற்ற இப்போ உன் பகுதியில் இருக்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா கனெக்ட் ஆகுமானா ஆகாது சில பேருக்கு. ஆனா உன் பகுதியில் இருக்கவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். கட்சி எந்த காலத்திலையும் அதை வளர்த்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வளர்த்தவங்களை எந்த காலத்திலையும் மறக்காது என்ற அந்த உறுதியை நீங்கள் அவர்களுக்கு தர வேண்டும். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்பதான் இப்ப இருக்கிறவங்களுக்கு அது புரியும். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், எதுக்காக கஷ்டப்படுறேன்? நீ ஒரு கட்சிக்காக கஷ்டப்படலடா, ஒரு இயக்கத்துக்காக கஷ்டப்படல, ஒரு இனத்துக்காக. இந்த உலகத்திலேயே மாபெரும் மக்கள் ஒரு இனமாக இருக்க தமிழ் இனம், தமிழ்குடி, இந்த தமிழ் மக்களுக்காக தமிழ்நாடு என்ற ஒரு மாபெரும் நாடு இருக்கிறது. இந்த நாட்டுக்காக நீ செயல்படுகிறாய் என்ற அந்த உணர்வை நீங்கள் அவர்கள் மனதில் ஏற்ற வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு வந்தால் நிச்சயமாக மகத்தான ஒரு பட்டாளத்தை, மிகப்பெரிய ஒரு ஆர்மியை நாம் கட்டமைக்க முடியும். அந்த ஆர்மிக்கு தான் தலைவராக, தளபதியாக இன்று நமது முதலமைச்சர் இருக்கிறார். இளம் தலைவர், நமது இளம் தளபதி இருக்கிறார். இளம் தலைவர் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த இயக்கத்தை நகர்த்தும் அந்த மகத்தான பணியில் இருக்கும். அவருக்கும் நாம் துணை நிற்போம். என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த பெருமைகளை மக்களிடமும் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த மாபெரும் ஒரு அடுத்த கட்ட வேலையை நம்ம கொடுத்திருக்கார். 40 நமது என்று அவர் சொன்னார். 40 கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியில திமுக ஐடி விங் மிக சிறப்பான வேலையை செய்தது. அடுத்ததாக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற அந்த மகத்தான ஒரு சூழலை நமக்கு தந்திருக்கிறார் நமது மாபெரும் தலைவர் அவர்கள். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு.